கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெபம் செய்கிறோம், தேவனை ஆராதிக்கின்றோம், அவருக்காக காணிக்கை செலுத்துகின்றோம், மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்கின்றோம். இப்படியெல்லாம் ஆழ்கின்ற நம்முடைய நல்ல விஷயங்களை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நற்கிரியைகளை விரும்பும் தேவன் இவ்விதம் நற்கிரியைகளை செய்கின்ற நம்மை விசேஷமாக ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ற கேள்வி நமக்குள் வரும். அதே சமயம் இவ்விதமான செயல்பாடுகளை உடையவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் விதமே வேறு. அதாவது நம்முடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவையாக இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்றோமா என்பதை பொறுத்தே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம், நல்ல பல செயல்களை காண்பித்து தேவ ஆசீர்வாதங்களுக்கு உரிமை கோர முடியாது. முதலாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மேலும் அவரோடு கூட நல்ல உறவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, தேவனோடு வாழ்ந்து நற்செயல்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.